தோட்ட வீடுகளில் தனியாக வசிப்பவர்கள் தங்களது விவரங்களை அருகிலுள்ள காவல் நிலையங்களில் பதிவு செய்ய வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணமாமன் கோவில் காடு பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் கலைசெல்வி என்பவர் தனியாக வசித்து வருகிறார். கடந்த 11ஆம் தேதி இரவு முகமூடு அணிந்து வந்த மர்மநபர்கள் துப்பாக்கியை காட்டி கலைசெல்வியிடமிருந்து 9 சவரன் நகைகளை பறித்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அந்த பெண் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் குற்றச் செயலில் ஈடுபட்ட ராசிபுரத்தைச் சேர்ந்த ராஜகுகன் மற்றும் அவரது உறவினரான அஜித்குமார் ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து நகைகளை மீட்டுள்ளனர். புகார்தாரர் வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தெரிவித்துள்ளார். வீடுகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது மற்றும் தோட்டத்து வீடுகளில் வசிப்பவர்கள் தங்களது விவரங்களை காவல் நிலையத்தில் பதிவு செய்வது ஆகியவை குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இருவரும் முகமுடி அணிந்து கையுறை அணிந்து ஒருவர் கையில் கத்தியும் மற்றொருவர் கையில் துப்பாக்கி முனையும் அவரை மிரட்டி சுமார் அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்திருந்தார். புகாரை பெற்றவுடன் உடனடியாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. புலன் விசாரணையின் முடிவில் 2 நபர்கள் பிடிக்கப்பட்டனர். 9 சவரன் நகைகள் மட்டும்தான் களவாடப்பட்டிருக்குது. என்டையர் ஃபுல் சொத்துமே நாங்கள் இப்போ மீட்டெடுத்தாச்சு. குற்றவாளிகள் யூஸ் பண்ண கத்தி, ஏர்கன், இருசக்கர வாகனம், அப்பாச்சி வெஹிக்கிள் அது எல்லாமே சீஸ் பண்ணியாச்சு. குற்றவாளி அதான் நாங்கள் சிசிடிவி ஃபாலோ பண்ணி சயின்டிஃபிக்காக பார்த்து தான் பிடிச்சிருக்கோம். ஸோ பொதுமக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, எனவே எப்போ ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கணும். தோட்ட வீடுகளில் தனியாக வசிப்பவர்கள் கட்டாயம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தணும். மேலும் அவர்கள் தங்களது விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவித்தால் அந்த வீட்டை நாங்கள் கண்காணிப்போம். மேலும் குற்றங்களும் நடவதை குறைக்கலாம்.